ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குருமா மட்டன் குருமாவே மிஞ்சிற அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு குருமா அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிரியாணி இலை அதை சேர்த்துடலாம். இந்த ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்திருக்கேன், அதை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இந்த ரெசிபிக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 3 சில்லு தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதை வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க, புளிப்பு டேஸ்ட் ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா கூட நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ எண்ணெயிலே மசாலா எல்லாம் 1 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு நான் இந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு குருமாக்கு கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலா எல்லாமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் இந்த எண்ணெயிலே உருளைக்கிழங்கு வதங்கணும். இப்போ லேசாக மூடி போட்டு அந்த மாதிரி ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துடலாம். இப்போ மசாலாவில் இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நான் ஒரு 1.5 நிமிஷம் வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சப்பாத்தியோடு செஞ்சேன். இன்றைக்கி செய்கிற அளவு 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இது சப்பாத்தி மட்டும் இல்லை, பரோட்டா நான் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தியோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கடைசியாக 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. குருமா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் இது கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிடுங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. அதுவும் இந்த பொட்டேட்டோ குருமா நான்வெஜ் டேஸ்ட்டை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேட்கலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. கீப் ஸ்மைலிங். டேக் கேர். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.